வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. கரூர் துயர நிகழ்வுக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் எப்போ கரூருக்கு போவார் அப்படின்ற கேள்விகளை பல அரசியல் கட்சிகளும் கேள்வியாக முன்வைத்தார்கள். இந்த சூழலில் தாவேக தலைவர் சென்னையிலே அவர்களை சந்திப்பார் அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா கரூருக்கு போவது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல், அனுமதி கிடைக்காதது உள்ளிட்ட பல விவகாரங்கள் தாவேக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரை சென்னையில் சந்திப்பது அப்படின்றது சரியானதாக இருக்குமா? அரசியல் அரங்கத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. விஜய் தாவேகாவுடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன ஆனது கரூர் நிகழ்வுக்கு பிறகுன்ற கேள்விக்கு இந்த சந்திப்புக்கு பிறகு வேகம் எடுக்கும், சூடு பிடிக்கும் அப்படின்றாங்க தாவேக வட்டாரத்தில் இருந்து. இது ஒரு ஆறுதல் நிகழ்வா? இதை தாண்டி இதில் அரசியல் கணக்கு இருக்கா? அரசியல் அழுத்தத்தால் தான் எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்னு சென்னையில் இந்த சந்திப்புக்கான ஏற்பாடு நடக்கிறதா? இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? கரூர் துயரில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கும் விஜய் ஆறுதலா, அரசியல் கணக்கா? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தங்களோடு. நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீர் நப்பாஸ் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து தாவேகாவுடைய கூட்டணி நிகழ்ச்சி தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கிலிருந்து திரு முஸ்தபா அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு ராஜகம்பீர்ன்ட்ட விஜய் எப்போ போவார், எப்போ சந்திப்பார் அப்படின்ற கேள்விக்கு விஜய் சந்திக்க போகிறாரு, இந்த வாரமே கூட சந்திப்பு நிகழலாம் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு தாவேகா தயாராகிடுச்சு அப்படின்னு பார்க்க வேண்டாமா? ஏற்கனவே நடிகர் விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பல துயரங்களுக்கு சென்றிருக்கிறார். உதாரணத்திற்கு இப்போ சமீபத்தில் காவல்துறையினுடைய சித்திரவதை மரணத்திற்கு ஆளாக்கப்பட்ட திருப்புவனம் அஜித் குமார் என்கிற காவலாளியுடைய வீட்டுக்கு சென்றார். என்ன கூட்ட நெரிசல் ஏற்பட்டது? அனிதா வீட்டுக்கு போனார். எத்தனையோ மெரினாவிலே நடந்த போராட்டத்திற்கு முகத்தில் கட்சிப்பை கட்டிக்கிட்டு 10 லட்சம் பேர் கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவரும் ஒருத்தராக வந்தார். என்ன சிக்கல் ஏற்பட்டது அவருக்கு? தனிப்பட்ட சந்திப்புகளுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. நீங்க முன்னறிவிப்பு செய்து இதோ வருகிறார், அதோ வருகிறார், விமானம் வழியாக வருகிறார், சாலை வழியாக வருகிறார் என்று நீங்கள் பில்டப்பை கொடுத்து 12 மணிக்கு பார்க்க போறாருன்னு சொல்லி நீங்க 7 மணி நேரம் காக்க வச்சு நீங்க செயற்கையாக ஒரு நெரிசலை ஏற்படுத்தி ஒரு செயற்கையான மனித பேரிடரை உருவாக்கி நீங்க இவ்வளவு பில்டப்புக்குள்ள குளிர்காயிறீங்க. இந்த நெருப்பை மூட்டி நீங்க குளிர்காயிறீங்க. அவருக்கு மட்டும்தான் கூட்டம் வருது என்று நம்ப வைப்பதற்காக ஊடகங்கள் அவரை ஒரு திரைப்பட நடிகர் என்பதற்காக டிஆர்பி ரேட்டிங்காக பல ஊடகங்கள் அவர் அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணி பில்டப் கொடுத்து நம்ம தான் அவரை அந்த மாதிரி ஏற்படுத்துறமே தவிர நேச்சரா எல்லா தலைவர்களுக்கும் வரக்கூடிய கூட்டத்தில் ஒரு சினிமா நடிகரை பார்க்கிற ஆர்வம் கொஞ்சம் கலந்து இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர நேச்சரா விஜய் வருது. எங்க மிகைப்படுத்தப்பட்ட பணம் கொடுக்காம வருது, வண்டி வச்சு கூட்டம் வராம வருது. எங்க சினிமா ஷூட்டிங் பார்க்கறதுக்கு கூட்டம் வருது. அப்போ அதெல்லாம் அரசியல் மாற்றத்துக்கு வித்திடக்கூடிய கூட்டமா? இல்லை, இது அரசியல். நான் கேட்குறேன், இந்த அரசியலுக்கு பணம் கொடுக்காம தானே வர்றாங்க இந்த கூட்டம் அப்படின்றது. அப்படின்னு நமக்கு எப்படி உறுதியாக தெரியும்? வாகனம் ஏற்பாடு செய்கிறாங்க, அதெல்லாம் எந்த கணக்கில் வரும்? அதெல்லாம் எந்த கணக்கில் வரும்? நீங்கள் அடிப்படையான செலவுகளை கூட செய்யலை, குடி தண்ணீர் கொடுக்கல, பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மரணம் அடைந்தவர்கள் வீட்டுக்கு நீங்கள் 20 லட்சம் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் 20 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கலாம் எல்லாத்துக்கும். இவ்வளோ செலவினங்களே உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு திட்டமிட தெரியல. ஒரு கூட்டத்தை, ஒரு மக்கள் சந்திப்பை எப்படி நடத்த வேண்டும், எப்படி கூட வேண்டும், எப்படி கூடி களைய வேண்டும், அதற்கு என்ன ஒழுங்கு செய்ய வேண்டும், எந்த முறைப்படுத்தலும் இல்லாமல் தனக்கு கூடுகிற கூட்டத்தினுடைய அத்துமீறிய செயல்பாடுகளை கண்டிக்காமல் அதை ரசிக்கிற ஒரு மனப்போக்கு, உச்சபட்ச ரசிக வெறியாட்டம் உயிர் பலியிலே போய் முடிந்திருக்கிறாங்க. இதுக்கு யார் காரணம்ன்றது சிபிஐ விசாரிக்குது, எஸ்ஐடி கண்காணிக்குது. ஏன் இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே, பார்க்கலையா நீங்க? இல்ல, நான் கேட்கறது விஜய் இப்ப போறார், விஜய் சந்திக்கிறார் அப்படின்னு வைங்க, இங்கேயோ அல்லது கரூர்லயோ சந்திக்கிறார். அப்போ அடுத்த கட்ட நகர்வுக்கு தாவேகா நகர்ந்துருச்சுன்னு பார்க்க வேண்டாமா? தாவேகா தான் நகராம ஒரே இடத்துல நிக்குது. எங்கனக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு நகரும்? பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்ப்பதா, அவர்களை வர சொல்லி பார்ப்பதா? என்ன ஒரு வயதான ஒரு 80 வயசு முதியவர் அவரு, 90 வயசு முதியவர் அவரு, என்ன அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கு, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு போய் பார்ப்பதுல? நடமாட்டம் இல்லாத ஆளுகளை தான், வயசான ஆளுகளை தான் போய் பாருங்க. காவல்துறை முதல்ல அனுமதி கொடுக்கல அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்றாங்க. சரி, இப்போ சமீபமா என்ன சொன்னாங்கன்னா, சிபிஐ வழக்கு இப்போ வந்திருக்கிறதால நாங்க மேல கேட்டிருக்கோம், உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய போறோம் அப்படின்னு ஊடக வெளிகளில் பேசுறவங்க சொல்றாங்க. ஸோ அதில் ஏற்பட தாமதமாக கூட இருக்கலாம். எங்க தனிநபர் சந்திப்புக்கு என்னங்க காவல்துறை அனுமதி? நீங்க என்ன மாநாடு நடத்த போறீங்க கரூர்ல மறுபடியும், இல்லை பொதுக்கூட்டம் போடுறீங்களா? எதுக்கு காவல்துறை அனுமதி? உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், அது காவல்துறை அனுமதி வாங்கிட்டு வரணும் நானு? தனிநபர் சந்திப்புக்கு எதுக்கு காவல்துறை அனுமதி? இதுவே முதல்ல தவறான முன்னுதாரணம். கேட்போம், அதுக்கு அடிப்படை முகாந்திரமே இல்லையா? இங்க பேசுறதே அபத்தமானதுங்க. இதுல ஹால் மீட்டிங்க்கு போலீஸ் பெர்மிஷன் தேவையில்லைன்னு சொல்லுவாங்கல்ல.
தனிநபர் சந்திப்பு தானே இந்த இன்சிடென்ட் வந்து கரூர் நிகழ்வுல நீங்க யார காரணம் அப்படின்னு நீங்க கை காட்டுறீங்க, விஜய் அப்படின்றீங்க. ஒரு சென்சிட்டிவான நிகழ்வு நடந்திருக்கிறது, ஒரு எதிர்ப்பு இருக்கலாம். அப்பேற்பட்ட சூழல்ல போறப்போ அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும்ல. நீங்க தான் சொல்றீங்க அவர் எந்த தவறும் செய்யாதவர், அப்புறம் எதிர்ப்பு இருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. பல பேர் அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. அப்ப அந்த பாதிப்புக்கு அவர் காரணம் என்கிற குற்ற உணர்ச்சி அவருக்கு இருக்கிறதா? அப்ப குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இவர் அவங்க இன்னும் அந்த பிம்பத்தை தான் நம்புகிறார்களே தவிர, விஜய் என்கிற ஒளிவட்டத்தை தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து உருவாக்க பார்க்கிறார்களே தவிர, கலை யதார்த்தத்துக்கு நான் என்ன சொல்றேன், விஜய் என்ன தேவகுமாரனா, கடவுளின் அவதாரமா, பூமிக்கு வந்திருக்கிறாரா? என்ன பெரிய ஆச்சரியம் நான் கேட்கிறேன். ஷூட்டிங்ல எல்லாம் எப்படி பல இடங்கள்ல ஷூட்டிங் நடக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் மக்கள் கூட தானே செய்வாங்க. எப்படி ஷூட்டிங் மட்டும் கரெக்டா போறாரு, டயத்துக்கு போறாரு? கேட்போம். திட்டமிட்டு இது இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கேட்போம். மற்ற விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். விசிக தரப்பிலிருந்து திரு பாவலன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். சேலத்திலிருந்து வழக்கறிஞர் திரு மணிகண்டன் அவர்கள், சேலம் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு முஸ்தபா, ஆறுதல் தெரிவிக்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து அப்படின்னா அதை பொது வழியில் எப்படி பார்ப்பாங்க? இல்லை என்னன்னு கேட்குறேன் சார். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தான் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் அமைச்சு ஆறுதல் தெரிவித்தார். வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வீடியோ காலில் வந்து பேசியிருக்காரு. போக முடியாத சூழல் தானே, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வந்து அந்த இழப்பீடை வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணத்தை வந்து 18ஆம் தேதி ஆர்டிஜிஎஸ் மூலயமா போட்டிருக்கிறார். இதில் இது அவர் வந்து போகாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 41 பேரையும் வந்து தனிநபர் தானே, இவர் போய் அப்படி ஈஸியாக சந்திக்க வேண்டியதானே. 41 பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஒருத்தர் நாமக்கல்ல இருக்கிறாரு, ஒரு திண்டுக்கல்ல இருக்கிறாரு, 4 மாவட்டத்தில் இருக்கிறாங்க சார். 4 மாவட்டத்தில் இந்த இறந்தவர்கள் வந்து குடும்பங்கள் பிரிந்து கிடைக்கின்றது. அப்போ இவங்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணால் அங்கே வந்து இன்னைக்கு வரக்கூடிய செய்தி என்ன வருது, அதுக்கான ஆயத்தம் வந்து காவல்துறை கொடுக்கறது இல்லை. நீங்கள் வந்து ஒரு 41 பேர் குடும்பத்தை வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சா கல்யாண மண்டபக்காரங்க வந்து இடம் கொடுக்கணும்ல. அப்போ இவ்வளோ பெரிய குழப்பத்தின் உச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் கூப்பிட்டு சந்திக்கிறது, நான் கேட்குறேன் சார், அவங்க கூப்பிட்டு சந்திக்கிறாங்கன்னா யார் வரப்போறாங்க? பனையூருக்கு வந்து விஜய் அவர்களை பார்ப்பதற்கு, ஆறுதலை கேட்பதற்கு யார் வரா? உச்சபட்ச பாதிக்கப்பட்டவர்கள் 41 பேர் பாத்தீங்கன்னா குழந்தை எழுந்திருக்கிறாங்க, தாய் எழுந்திருக்கிறாங்க, தகப்பன் எழுந்திருக்கிறாங்க. உங்களை தாண்டி என்ன தாண்டி பேசுறவங்களை தாண்டி பாத்தீங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லா இடத்தையும் இழப்பீடு சந்தித்தவர்கள் பார்க்க வர. இதுல வந்து உங்களுக்கு என்ன வந்து குழப்பம் இருக்கின்றது? அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர் மக்கள் ஆறுதலை பெறதுக்காக வராங்க. இதுலயே அரசியல் பண்றீங்க சார். ஆறுதலை எங்க வந்து பெறுறது? நிவாரணத்தை வேணா முகாம் போய் பெற்றுக்கொள்ளலாம் சார். என்ன காரணம்? ஆறுதல் எங்க சார் வந்து பெறுறது? நான் தான் சார் சொல்றேன். இது வந்து வராங்கல, விஜய பார்க்க வந்து இறந்தவர்கள். விஜய் அங்க போகணுமா, சென்னைக்கு இவங்க வரணுமா? யார் வரான்னு கேக்குறேன். யார் வரதுக்கு யார் கூப்பிடுறா? அதான் சார் கூப்பிடுறது யார்? நாங்க கேக்குறேன், ஏங்க நீங்க வந்து உங்களால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க வர மாட்டோம்னு எந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பேசினாங்களா? விஜய் அவர்கள்னால் தான் இந்த என் குழந்தை இறந்துச்சு, என் தங்கச்சி இறந்துச்சு, என் அண்ணன் தம்பி இருந்தா, என் தகப்ப இருந்தா, இந்த எந்த குடும்பம் சொல்லிச்சா? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்ல சார், நீங்க சொல்றது விஜய் தான் காரணமா அப்படின்ற இடத்துல நிறுத்துறீங்க. அது இல்ல, ஆனா விஜய பார்க்க வந்துதான் இறந்தாங்க. நீங்க நான் என்னன்னு கேக்குறேன், விஜய் பார்க்க வந்து இறந்தார்கள். என்ன காரணத்தை இறந்தாங்க? காரணம் விஜய் அப்படினா அது என்ன விசாரணை சொல்லுங்க. என்ன காரணத்தை இறந்தாங்க? எதுக்கு செருப்பு வந்துச்சு, எதுக்கு தண்ணி பாட்டில் வந்துச்சு, எதுக்கு முதலமைச்சர் ஓடினார்? ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்ப சுற்றுலாவுக்கு போயிட்டு வருத்தப்பட்ட துணை முதலமைச்சர் ஓடி வந்து திருப்பி இன்ப சுற்றுலாவுக்கு போனார். இது இந்த குழப்பத்தையா ஏன் அமுதா ஐஏஎஸ் பேசினாங்க? எதுக்கு டிஜிபி பேசினாரு? ஏன் டிஜிபி தலைமையில வந்து போல? எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருநவை ஆணையம் சார்? இதெல்லாம் விஜய் ஏன் போல? அதையும் கேளுங்க. எதனால இந்த பாதிப்பு, இந்த குழப்பங்கள் எதற்காக வந்தது? ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஏன் காலி ஆம்புலன்ஸ் போச்சு, எப்படி போஸ்ட்மார்ட்டம், இதெல்லாம் யார் கேக்குறான்னு கேட்டீங்கன்னா சார், பாதிக்கப்பட்ட 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்க தான் உண்மையாக பாதிக்கப்பட்டவங்க. அவங்க கேட்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க சொல்றீங்கல்ல இப்ப விஜய் அவர்கள் பார்க்க வந்ததுனால ஆச்சு, இப்ப அவர்னால நடக்கலங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஏன் போல? அதான கேள்வி. நீங்க அவரால் நடக்கல. நான் கேக்குறேன், என் வீட்டில் வந்து கேதம் சாவு இறந்திருந்தா யார் பதில் யார் சொல்லணும்? ஏங்க இதுக்கு காரணம் அவர்தான் யார் சொல்லணும்? பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க இதுல காரணத்துல ஒரு சதி இருக்கு அப்படின்னு யார் சொல்றா? பாதிக்கப்பட்டவங்க சொல்ற. நீங்க அரசியல் ஆயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் கேக்குறேன் சார், விஜய் அவர்கள் கூப்பிட்டு பாக்குறத பேசுறீங்களே, இந்த திருநெல்வேலியில ஆவண கொலையில இறந்தார நவீன் அவர்கள், அவரை ஏன் பார்க்கல? ஏன் கூப்பிட்டு பாத்தீங்க? நவீனுடைய பெற்றோரை எதுக்கு கூப்பிட்டு பாத்தீங்க? எதுக்கு கூப்பிட்டு பாத்தீங்க? போய் பார்க்க வேண்டிய நாட்டோட முதலமைச்சர்ல, நாட்டோட உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க சார். இந்த ஒரு நிமிஷம் இல்ல, ரெண்டே இது பண்றீங்க. அதாவது ஆணவ கொலையில
கொல்லப்பட்டவருடைய பெற்றோரை சென்னையில மீட் பண்ணாரு. இப்போ முதலமைச்சர் போய் ஒரு நெரிசல்ல இது பண்ணியிருந்தா ஏன் நீங்க கேட்கலாம்? முதலமைச்சர் கூட ரசிகர் கூட்டம் வந்துரும். ஏன்னா ஏற்கனவே படத்துல நடிச்சதுனால. என்ன சொல்ல வரீங்க? துணை முதலமைச்சர் கூட ரசிகர் கூட்டம் வந்துரும். படத்துல நடிச்சதுனால இல்லங்க. நீங்க கள்ளக்குறிச்சியை கேட்டா சார், திமுக சமூக நீதி தானே. சமூக நீதி பேசக்கூடியவர்கள் என்ன பண்ணோம்? ஏன் நாட்டு குழந்தை இறந்திருக்கு, இங்க ஜாதி முதல்ல ஒருத்தர் இறந்திருக்கான், நான் வரேன் பாக்குறதுக்கு போய் பாப்பாரா? கூப்பிட்டு வச்சு பாப்பாரா? நான் கேட்கிறேன், இவ்வளவு பேசக்கூடிய திமுக காரவங்க ஏன் நீங்க வந்து விக்கிரவாண்டிக்கு போலன்னு கேளுங்க, ஏன் வந்து மதுராந்தகத்துக்கு போலன்னு கேளுங்க, இவ்வளவு ஏன் வேதவேலுக்கு போலன்னு கேளுங்க. சமூக நீதி தானே பேசி. அப்ப வந்து இங்கெல்லாம் போனா நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் வந்துரும். தனி நபரை பாக்குறதுக்கு எதுங்க பாதுகாப்பு? தனிநபரை பாக்குறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? ஏன் கூட்டு பாக்குறீங்க? போய் பார்க்க வந்த முதலமைச்சர், நீங்க கள்ளச்சாராயத்தை இறந்து எல்லாம் தனிநபர் தானே, எல்லாம் மொத்தமா உட்காந்து சேஸ்ன்னு சொல்லியா குடிச்சா, எல்லாம் தனித்தனியான செத்தா, ஏன் போய் பார்க்கல? எதுக்கு பாதுகாப்பு? கேட்போம். திரு பாவலன், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், உயிர்களை பறி கொடுத்தவங்க கூட யாரும் விஜய் மேல குற்றச்சாட்டை முன்வைக்கல. இன்னும் ஒருபடி மேல போய் நீங்க உறுதியா இருங்க அப்படின்னு, நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்லாம் பேசுறாங்க. குழந்தைகளை பறி கொடுத்த பெற்றோர், அந்த வீடியோவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ விஜய் அழைக்கிறார் அப்படின்னா அவங்க வரப்போறாங்க. நமக்கு என்ன இதுல பிரச்சனை? வணக்கம் கார்கே. வணக்கம் சார். அதாவது in politics hero worship is a sure way to. ஓகே திரு பாவலன், ஓகே உங்க வீடியோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நான் திரும்ப வரேன். நான் திரு சேலமணிகண்டன், தாவேக அரசியல் என்ன ஆனதுன்னு, தாவேகா இல்லாமையே ஒரு மாசம் தாவேக அதிமுக கூட்டணியா, தாவேகா எங்க போகுதுன்னு பேச்சுக்கள் இருந்தது. இப்போ இந்த வாரத்துல விஜய் சந்திப்பார் அப்படின்றாங்க. அப்போ தாவேகா முழுவீச்சில் அரசியல் களத்துக்கு வரப்போகுது. அது வந்தால் அவங்க கூட்டணியிலிருந்து எல்லா விவகாரங்களும் ஏன் இன்னும் கூட்டம் சேர்க்கிற வரைக்கும் கூட பேசுவாங்க அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. உங்களுடைய கணிப்பு? சந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் கார்கே. இப்ப பேசுன விஜய்க்காக ஆதரவா பேசுன நண்பர்கிட்ட ஒண்ணு சொல்றேன். அவருக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னோட ஆடியோ சரியா இருக்கா? எஸ் எஸ் எஸ். ஆமா, அதாவதுங்க, சாவுக்கு யாரும் அழைக்கிற பழக்கம் இல்லை. ஒரு வீட்டுல சாவு விழுந்துருச்சுன்னா, என் வீட்டுல சாவு விழுந்துருச்சு எல்லாம் வாங்க வாங்கன்னு அழைக்கிற பழக்கமும் இல்ல. கல்யாணத்துக்கு அழைக்காம யாரும் போறது இல்லை அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரம், தமிழர் பண்பாடுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். செத்து போன ஒரு குழந்தையோட அம்மா சொல்றாங்க, விஜயை பார்க்க வந்ததுக்காக என் மகனை பறி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா, உள்ளபடியே இந்த தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்குது, அந்த அம்மாவை நல்ல மனநல மருத்துவமனையில சேர்த்தணுங்கிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இல்ல அதுல மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அவங்க என்ன கோணத்துல சொன்ன ஒருத்தர் சொல்லல சார், எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. அது ஒரு வீடியோவா பார்த்தா அது அப்படி இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. ஆச்சரியமா தான் இருக்கு, வியப்பா தான் இருக்கு, என்ன அப்படின்னு தோணுது. ஆனா உங்களுடைய விமர்சனம் அதீதமா இருக்கு. இல்ல சார், விஜய் அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகர் இன்னைக்கு அரசியல் தலைவரா உருவெடுத்துறது மேல அந்த ஒரு கல்ட்டு கலாச்சாரம் இருந்ததுன்னா, அதை தாண்டி ஒரு பண்பு இருக்குது. தான் பெத்த, நான் கேட்கிறேன் சார், 10 மாதம் வயதுல பெத்து அந்த குழந்தை குடலு குந்தாணி எல்லாம் வெளியே போய் கீழே விழுந்து செத்து போனேன். செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் வந்து உங்களை பார்க்க வந்ததே, நான் விஜய் கடவுளா? யாருமே என்ன சினிமா நடிகர்கள், நான் புரட்சி தலைவர் உட்பட கேட்கிறேன், என்ன கடவுளா நான் கேட்கிறேன். இதை விட 10 மடங்கு கூட்டம் அன்னைக்கு புரட்சி தலைவர் குடிச்ச யாராவது மிதிப்பட்டு செத்தாங்களா, இடிப்பட்டு செத்தாங்களா? அது ஒரு பக்கம் போகட்டுக்கா இருக்கேன். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கும் விஜய் ஆறுதலா அரசியலா அப்படின்னு ஒரு வினோதமான தலைப்பு வச்சிருக்கிறீங்க. அரசியல்வாதிகளின் ஒவ்வொரு அசைவிலும் அரசியல் இருக்கும் அப்படிங்கிறது பாலப்பாடங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அம்பேத்கர் முழு கோட்டு சூட்டு போட்டதும் அரசியல் தான், காந்தி வந்து அரை நிர்வாணமா உடை உடுத்தினதும் அரசியல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. திரு அப்பாஸ் அவர்கள் நியாயமான சில கேள்விகளை கேட்டார். நான் முழுவதுமா ஒத்து போறேன். ஏன் சார் என்ன போய் பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டார். ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. நான் ஒரு பக்கம் ஜாலரா அடிக்கிறவன், அதனால 2 பக்கமும் என்னால கேள்வி எழுப்ப முடியும். இப்படி எல்லாம் கேட்டாரு நம்ம அப்பாஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏர் ஷோ பார்த்து 5 பேர் செத்து போனானுங்களே, அவங்கள போய் மரியாதைக்குரிய முதலமைச்சர் போய் இது வரைக்கும் பார்த்தாரா? விஜய் ஷோ பார்த்து செத்து போன 41 பேருக்கு எனக்கு உறக்கம் பிடிக்கவில்லைன்னு நைட்டோட நைட்டா ஸ்பெஷல் பிளைட் எடுத்துட்டு போய் நைட் ஷோ காமிச்சார் மரியாதைக்குரிய முதலமைச்சர். ஆனா ஏர் ஷோ நடத்தி செத்து போனவங்களை போய் அவர் பார்த்தாரா? இதுல அரசியல் இல்லைங்களா?
திராவிட போலீஸால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாருக்கு ஐ எம் சாரிமா அப்படின்னு போன்ல மட்டும் பேசினாரு. அதுக்கு அவர் நேர்ல போனாரா? ஆனா விஜய் ஷோ பார்த்து செத்து போனவங்களுக்கு மட்டும் நேர்ல போனதுல அரசியல் இல்லைங்களா? 67 பேர் மரியாதைக்குரிய கனிமொழி அவங்க சொல்ற மாதிரி கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில குடிச்சு சாலி எடுத்து செத்து போனாங்களே, அதை போய் முதலமைச்சர் இது வரைக்கும் பார்த்திருக்காராங்கிற ஒரு இந்த கேள்வி எழுப்பியிருந்தாருன்னா, இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேங்க. விஜய் அவர்களுக்கு நேரடியா நான் மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் முஸ்தபா மூலமா கேள்வி வைக்கிறேன். செத்து போனவங்க உங்களை பார்க்க அநியாயமா பலியானவங்க சார். விஜயை பார்க்க மாட்டோமா, விஜய் முகத்தை நாம ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்துல எதிர்காலத்தை தொலைச்சு தான் குடும்பம், குழந்தை, குட்டி, கணவன், மனைவி இழந்து அநியாயத்துக்கு செத்து போனவங்க சார். 1 மாசம் ஆகுது இவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதுலயும் ஒரு வினோதம் என்ன சொல்றீங்கன்னா, செத்தவனை இவர் அழைச்சி வீட்டுல பாப்பாரு. என்ன தரிசனம் கொடுக்குறாரு? திருப்பதி வெங்கடாஜலபதியா இல்ல ஒரு ஜீசஸா இல்ல இவர் அல்லாவா? நான் கேட்கிறேன் சார். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு முதல்ல ஒரு அடிப்படை பண்பு முதல்ல வேணும். 1 மாசம் ஆகுது. இல்ல இப்போதைய நிகழ்வுகளையும் பார்க்கணும். இல்ல சிபிஐ உள்ள வந்திருக்கு, நாங்க அங்க பெர்மிஷன் கேக்குறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. டார்கெட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிபிஐ வந்ததுக்கும் எஸ்ஐடி போட்டதுக்கும் செத்த வீட்ல போய் கேன விசாரிக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம்? இல்ல இப்ப விஜய் கரூர் போறதால அது ஒரு சென்சிட்டிவான நிகழ்வா மாறிராதா? ஒரு நிமிஷம் டார்கெட் குறுக்கிடாம கேளுங்க. இவர் ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்லுவார் இல்லைங்களா, இது என் வேண்டுகோள் அல்ல என் கட்டளை அப்படின்பாரு. சிஎம் சார் என் மேல தவறு இருந்தா என் மேல நடவடிக்கை எடுங்க அப்படி வீடியோ போட்டார்ல. இப்ப சொல்றேங்க, இதுக்கு முஸ்தபா பதில் சொல்லிட்டு, நாளைக்கு விஜய் ஒரு வீடியோ போட்டோம், செத்து போயிருக்காங்க நம்ம உறவினர், என் சகோதரன், என் குழந்தை செத்து போன மாதிரி செத்து போயிருக்காங்க. ரசிகர்களே எக்காரணம் கொண்டும் என்ன பாக்குறதுக்கு வரக்கூடாது. இது இழவு விழுந்த வீடு, துக்கம் நடந்த வீடு, என்ன பாக்குறதுக்கு தயவு செஞ்சு யாரும் வரக்கூடாது. இது விஜயின் அன்பு கட்டளை, இது அரச கட்டளை அப்படின்னு ஒரு கட்டளை போட்டு ஒரு வீடியோ விட்டுட்டு, இவர் கரூர் தான் போகணும் இல்ல சார், நாமக்கல்ல ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுங்க, அங்க பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிடுங்க, அத்தனை பேரோடையும் போய் இது பண்ணுங்க. தீபாவளிக்கு வாழ்த்தே சொல்லி பழக்கமில்லாத விஜய் இந்த முறை தீபாவளியை கொண்டாடாதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விட்டார். அவங்க ரசிகர்கள் இப்ப தொண்டர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டாங்களா? அந்த மாதிரி இதனுடைய கட்டளை, யாரும் என்ன பார்க்க வராதீங்க, நான் போகத்தான் செய்வேன், போலீஸ் முடிதா என்ன கைது பண்ணு, செத்து போனவன் என்ன பார்க்க செத்து போனாயா, அவனை நான் பார்க்காம இருக்க மாட்டேன்னு ஒரு உண்மையான தலைவன் உள்ளத்துக்கு கூட போய் நிக்கிறது உங்களை எது சார் தடுக்குது? கேட்டா இவர் என்ன சொல்றாரு, இதற்கு பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி வர்ற மாதிரி கிரீன் வே வேணுமா, 2 புறமும் எல்லாம் மக்களே வரக்கூடாதான், இவர் ரசிகர்கள் அவங்களை அப்புறப்படுத்தணுமா? இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் ஒண்ணு கேட்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் நாளைக்கு அவங்க தொடர்களுக்கு ஒரு கட்டளை இடுறார். கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் அத்தனை பேரும் கேட்பான் சார், அதை கூட விட்டுருங்க சார், அவர் ராஜ பரம்பரை கருணாநிதி மகன், கீழே இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் நாளைக்கு கட்சியில ஒரு கட்டளை சொல்றாரு, இந்த வேலை யாரும் பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி அந்த குரலை அரச கட்டளையா ஏத்துக்கிட்டு அதிமுக அத்தனை பேரும் லட்சுமண ரேகை தாண்டாம நிப்பானா நிக்க மாட்டானா சார்? எல்லாத்தையும் மேல சினிமா புகழ் உள்ள உங்களால ஒரு வீடியோ போட்டுட்டு என்னை பார்க்க வராதே, நான் துக்கம் நடந்த வீட்டுக்கு போறேன், கேரள விசாரிக்க போறேன், வீட்டுல இருந்து இறந்து போனவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுட்டு அவரு போலாம்ல சார்? போகாம இவர் உட்கார்றாரா? பண்ணை வீட்டுல கூப்பிட்டு எல்லாத்துக்கும் வாங்க உங்களுக்கு ஆறுதல் இல்லைன்னா, அதான் நான் சொன்னேன், சாவுக்கு அழைக்கிற பழக்கம் தமிழ்நாட்டுல இல்ல, கல்யாணத்துக்கு யாரும் போனதும் பழக்கம் இல்லைங்கிறத திரு பாவலன், பாதிக்கப்பட்டவர்களே விஜய சந்திக்க அவர் அழைக்கக்கூடிய இடத்துக்கு வர தயாரா இருக்காங்க, நமக்கே இதுல பிரச்சனை அப்படின்ற கேள்வி வரல? கார்கே, எஸ், அதாவது இன் பாலிடிக்ஸ் அதாவது இன் பாலிடிக்ஸ் ஹீரோ வொர்ஷிப் இஸ் a sure way to degradation அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1949 டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல்ல ஹீரோ வொர்ஷிப் என்பது மிகப்பெரிய ஒரு சீரழிவுக்கு பாதை வகுக்கும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கருத்து. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது உறுதியாகிட்டதோ அப்படின்றது நமக்கு ஒரு கலக்கம் இருக்கிறது. விஜய் என்ன பாட்டு பாடினாரு? புலி உருமுது வேட்டைக்கார வர்றதை பார்த்து. இப்போ அந்த புலி எலியாயிருச்சா? நான் கரூர்ல போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு 5 விதமான கண்டிஷன் போட்டாரு. அவங்க ரிமோட் கண்ட்ரோல் அண்ணாமலை என்ன சொல்லாரு? தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம்,
இந்தியாவினுடைய பிற மாநிலங்களைப் போல பிற பகுதிகளை போல இங்க வந்து அச்சுறுத்தல் இல்லை, நீங்க தாராளமா கரூருக்கு வரலாம்னு விஜயோட ரிமோட் கண்ட்ரோல் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை சொன்னார்ல. பிறகு ஏன் போறதுக்கு தயக்கம் உங்களுக்கு? அப்ப நீங்க வந்து அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு நபரா இருக்கிறீங்க. தலைமை பண்போடு ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதி இல்லை அப்படின்றத உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்திப்பதற்கே உங்களுக்கு களத்தில் சந்திப்பதற்கே தயக்கம் இருக்கு. அப்படின்னா நீங்க எப்படி வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து சமாளிச்சு வழிநடத்தி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி எப்படி வந்து நீங்க லீடர்ஷிப் கொடுக்க போறீங்க? இல்ல இந்த கரூர் நிகழ்வுக்கு பின்னாடி பல அரசியல் கட்சிகள் தாவேகாவுக்கு நெருக்கடி கொடுக்கிறதா பார்க்கலையா? அதுல இருந்து விஜய் தப்பிப்பதற்காக இல்ல அந்த பக்கம் சிக்கிக்காம இருக்கிறதுக்காக இங்கே தனிப்பட்ட நிகழ்வு நடத்துறான்னு பார்க்க வேணாமா? இல்ல 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 கரூர் நிகழ்வு இல்ல சார், கரூர் நிகழ்வை வச்சு திமுக ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுக்குது, அதிமுக ஒரு கூட்டணி நெருக்கடியை கொடுக்குது தாவேகாவினர் சொல்றாங்க. இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் சென்னையிலே மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏன் விஜய் நினைக்க கூடாது? வாங்க வாங்க, சினிமாவில் ஹீரோவா இருந்தவனா அடுத்த கட்டமா நேரம் முதலமைச்சர் நாற்காலியை குறி வைக்கிறீங்கல்ல. அரசியல் என்பது நிறைய நெருக்கடி இருக்கிறதா, முள்பாதை தான். சும்மா அதாவது அதாவது வந்து இப்போ மலர்ல நடந்து மலர் பாதை இல்லை அரசியல் என்பது, முள்பாதை தான். ஏகப்பட்ட தடைகள் இருக்கும், நெருக்கடி இருக்கும். உண்மையிலே உங்களுக்கு தெம்பும் திராணி இருந்தா எதிர்ப்புகளை மீறி தடைகளை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியலை பேசுங்க, மக்களை வந்து தலைமை பண்போடு வழிநடத்துங்க. அது உங்ககிட்ட இல்லாதனாலதான் இன்னைக்கு பதுங்குறீங்க. இப்படிதான் வெள்ளம் வந்த போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் உங்களுடைய பனையூர் இல்லத்திற்கு வர சொல்லி பார்த்து நிதி கொடுத்தீங்க. இப்ப செத்த பிறகும் 41 பேர் மரணம் அடைந்த பிறகும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களை சென்னைக்கு வர சொல்லி உங்க வீட்டில் பார்க்கறது என்ன சார் நியாயம்? என்ன சார் நியாயம்? இப்ப முஸ்தபா பேசும்போது ஒரு கருத்து சொல்றாரு, செருப்பை ஏன் வீசுனாங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, கார்கே நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். 41 மரணத்திற்கு காரணம் ஒரே ஒரு செருப்பு வீச்சு. நான் சொல்றேன், ஒரு செருப்பை வீசின உடனேயே சினிமால மாதிரி 41 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இல்ல அவரு இல்ல சார், இல்ல அதுல பின்னணி இருக்கலாம்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க சார். பின்னணி இருக்கலாம்னு சந்தேகிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல போய் சொல்லட்டும், ஒரு செருப்பை வீசி எறிந்ததால் 41 பேர் மரணம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து உயர் நீதிமன்றத்துல இது விபத்துன்னு தாவேகாவே சொல்றாங்க. இருங்க, கீழே இருந்து அண்ணா அண்ணா கத்துறாங்க, விஜய் வந்து ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக செருப்படுத்தி வீசுறாங்க. எப்ப பார்த்தாலும் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு செருப்பை வீசிட்டாங்க. எத்தனை செருப்பு போச்சு? ஒரு செருப்பு போயிருக்கு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்கு. அப்போ ஒரு செருப்பை வீசி எறிஞ்சாப்புல 41 பேர் செத்துட்டாங்களா? ஒரு ஆம்புலன்ஸ் போனாப்புல 41 பேர் இறந்துட்டாங்களா? என்னங்க அயோக்கியத்தனமா இருக்கு? யாரை ஏமாத்துறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு, உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க உங்களுடைய அயோக்கியத்தனமான அரசியல். இல்ல இங்க வந்துருங்க. இப்போ விஜய் நீங்க சரியான நபர். நீங்க சவால் விடுறீங்களா? மேடையில சவால் விடுறீங்களா? களத்துக்கு போங்க. மேடையில சவால் விடுறீங்களா? மாநாட்டு மேடையில சவால் விடுறீங்க, பஸ்ஸுக்கு மேலே ஏறி சவால் விடுறீங்களா? களத்துல போய் 41 ஊர்ல நீங்க சந்திக்க முடிஞ்சதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் கரூர்ல 41 குடும்பத்துக்கு வர சொல்லி நாங்க களத்தில் நின்று நிதி கொடுத்திருக்கோம். அந்த தெம்பும் திராணியும் அரசியல் களத்தில் எங்களுக்கு இருக்குது. நீங்க சூப்பர் ஹீரோ தானே, வாங்க களத்துக்கு. யார் வேணாம்னு சொன்னது? ஏன் களத்துக்கு வாங்க. சரி ஓகே, கேட்போம். சந்திக்க முடியல. ஒரே நிமிஷம் கேட்டோம். வர களத்தில் வர்றது அப்படின்றது நல்லது கெட்டதுக்கு கூட இருக்கிறது. இது போன்ற துக்க நிகழ்வுக்கும் விஜய் போல அப்படின்னா விஜய் மேலுக்கு என்ன பிம்பம் ஏற்படும் காமன் மேனு? நான் ஏன் கேட்குறேன், அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அரசியல் செருப்பை தூக்கி போட்டவர் தான் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை சிதறத்திருப்பதுக்கு செருப்பை தூக்கி போட்டாங்க. ஒரு குழந்தை இறந்தது தெரியுமா? குழந்தைய தூக்கி போட்டாங்க, கவனத்தை சிதறத்திருப்பது. இவங்கெல்லாம் சிபிஐக்கு பதில் சொல்லக்கூடிய ஆட்கள். நான் கேட்குறேன், ஏங்க நீங்கள் வந்து ஒரு கவனத்தை திசை திருப்பதுக்கு தான் ஆம்புலன்ஸ் உள்ள கொண்டு வருவீங்களா? அது நீங்க வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவனத்தை சொல்ல கொண்டு வந்தது மயக்கமடைந்தவங்களை இது பண்ணாங்க. அதுதான் சார், இது வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ கோர்ட்ல வந்து விசாரணை வரணும். இது எல்லாமே சந்தேகம். இவ்வளவு வீரவசனம் பேசுறாருல, சிறுத்தை நாங்க போனோம், பயத்துல இருந்தோம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா அயோக்கியத்தனமே பண்ணல அப்படின்னு பேசினவங்க தான் 41 பேருக்கு சந்திச்சு நிதியை கொடுத்துட்டு அந்த செக்க போடாதீங்கன்னு சொன்னீங்க. இதுதான் உங்களுக்கு ஆறுதலா? இதுதான் வந்து மாநிலமா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா
நீங்க வந்தமா செக் போட்டாங்க செக் பவுன்ஸ் ஆயிடும் அப்படி சொல்ல இதுக்கு தான் போறீங்களா நான் கேக்குறேன் ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு அரசியல் செக் கொடுக்கறாங்க விளம்பரத்துக்கு கொடுக்கறீங்க நாங்க வந்து செக் கொடுக்கறோம் 41 பேர் இறந்துட்டாங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க கருணை வீரர் காமராஜரே அம்பேத்கரோட பேரே உங்க மேல குற்றச்சாட்டுங்கனா சிறுத்தை அப்படினு சொல்ல விசிகா மேல ஒரு நாகரிகம் இல்லாம பாத்தீங்களா இல்ல யாரை ஏமாத்துறீங்க திரு பாவலன் இல்ல விசிகா மேல குற்றச்சாட்டு வச்சதுக்காக நான் வர்றேன் உங்கட்ட ஏமாத்துறீங்க இது அயோக்கியத்தனம் கிடையாது இல்ல உங்க செக் பாஸ் ஆயிருச்சான்னு பொதுவெளியில கேக்குறார் அதனால உங்கட்ட பதில் இது அயோக்கியத்தனம் கிடையாது இது ப்ளீஸ் இல்ல சார் பதில் வாங்கிட்டு சார் எங்க கட்சி சார் கார்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பாமர மக்கள் ஏழை எளிய மக்கள் உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் விவசாய கூலிகள் நிறைந்த கட்சி பணக்காரங்க கிடையாது போய் சந்தித்தது அரசியலுக்காக அரசியல் பேசுங்க இல்ல ஒழுங்கா பேசுங்க யார் ஒழுங்கா பேசணும் நீங்க அயோக்கியன் பேசுறீங்க நீங்க ஒழுங்கா பேசுங்க நீங்க நாகரிகமா பேசுங்க நீங்க அயோக்கியன் பேசக்கூடிய வார்த்தை வந்து தவறான வார்த்தை கிடையாது நீங்க நாகரிகமா பேசுங்க முஸ்தபா மட்டும் நீங்க தனிநபர் தாக்குதல் நடத்துறீங்க நான் வந்து ஒரு நடவடிக்கை வந்து பாவலன் அதாவது கார்கே நாங்க எங்க கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏழை எளிய மக்களுடைய முகமா இருக்கிறோம் ஆனாலும் நாங்க அரசியல் களத்துல நீடிச்சு வருகின்ற அதாவது அரசியல் களத்தில் நாங்கள் ஒரு முதன்மையான சக்தியா இருக்கின்ற காரணத்துல நாங்க வந்து எங்க கட்சியில மாவட்ட செயலாளர் தலைக்கு 10,000 ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10,000 ரூபாய் நிதி வசூல் பண்ணி தான் நாங்க கொடுக்கிறோம் அதுல யாரும் வந்து தொய்வு ஏற்பட்டு கூட விட்டு போடக்கூடாது எங்க தலைவர் வந்து போட வேண்டியவங்க அக்கௌண்ட்ல பணம் போடுங்கன்னு சொன்னா இன்றைக்கு எல்லாருக்குமே அந்த செக் பாஸ் ஆயிடுச்சு நான் கேட்கிறேன் பல்லாயிரம் கோடி 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வித்து பணம் சம்பாரிச்சு வரி மோசடி பண்ணி பல்லாயிரம் கோடி சொத்து சேர்த்த நீங்க 41 குடும்பத்துக்கு முறையா கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா நிதி 2 பேர் சொல்லி குற்றச்சாட்டு வருதுல சேர்த்துட்டீங்களா யார் யாரெல்லாம் தர்மம் கேட்கிறீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய எக்ஸ்ல யார் யாரெல்லாம் எலக்ட்ரோ பாண்ட் பாருங்க அதுல தெரியும் ஆர்டிஜிஎஸ்ல மார்க்கிங் வரும் இல்ல நான் வரேன் பாவலன் வர இல்ல அந்த இல்ல அந்த கேள்வி நியாயமானது வர திரு முஸ்தபா பணத்தை விட நேரடி ஆறுதல் அப்படின்றது முக்கியமானது குறிப்பிட்ட காலத்துல கொடுக்கக்கூடிய ஆறுதல்ன்றது ஒரு உதவிக்கு சமம் நேரடியா திரும்ப போயிருக்காரு ஏன் விஜய் போல பணம் கொடுத்துட்டா போதுமா இல்ல சார் நீங்க திருப்பி பணம் மட்டுமே எல்லாத்தையும் சாதிச்சிருமா நேரடியா போக மாட்டேன்னு சொன்னாரா நான் வர மாட்டேன் நான் அந்த மக்களை பார்க்க பிடிக்கல அந்த மக்கள் இத வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் சார் அந்த மக்கள் வந்து ஏத்துக்கறாங்க சார் விஜய் அவர் சார் வரலன்றத வந்து அந்த மக்கள் ஏத்துக்கறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அடுத்த கட்டத்துல ஆட்சிக்கு வரணும் அவரை பார்த்தது எங்க குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு வந்து நேரமான நீதி வேணும் தான் கேக்குறாங்க அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஏக்கும்போது நீங்க அரசியலுக்காக போறீங்க அரசியலுக்காக படையெடுக்கிறீங்க அரசியலுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லா படையும் கூட்டி போறீங்க குதிரை படையில இருந்து யானை படையில இருந்து எல்லா படையும் கூட்டி போறீங்க நீங்களே எல்லாம் பண்ணிட்டு நான் யோகியவான் நான் வந்து பாத்தீங்கன்னா தேவதூதர் நிரூபிக்கிறீங்க மக்கள் மன்றத்தில் உங்களோட கிளாரிட்டி என்ன நீ கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஏற்கனவே இவங்களோட வந்து எடுத்து பார்த்தா தரவு வந்து தவறா இருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை உண்டாக்கக்கூடியவர்கள் ஏன்னு கேக்குற திமுக அரசாங்கத்தில் நடக்கும்போது எந்த கலவரமும் நடக்கலையா தினகரன் ஆபீஸை யார் கொளுத்துனா ஏன் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா பட்டப்பகல்ல கொலை நடந்தது இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து ஒட்டு நோப்பாங்க சார் என்ன நடந்திருக்குன்னு மக்களுக்கு புரியும் நாளைக்கு வந்து தீர்ப்பு யார் கொடுக்க போறா என்னதான் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாலும் 2026 தேர்தலில் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு விஜய் அவர்கள் மீது அப்பட்டவர் அவர் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தல எந்த ஒரு 41 குடும்பத்துல வந்து ஒருத்தர் சொன்னான்னு காட்ட சொல்லுங்க பாப்போம் சரி கேட்போம் திரு ராஜகம்பீரன் முதலமைச்சரும் பல நிகழ்வுகளில் பல மரணங்களுக்கு ஏன் கள்ளக்குறிச்சி போல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஏன் அஜித்குமார் வீட்டுக்கு போல அப்படின்ற கேள்வியும் எதிர்த்தரப்பில் கேட்குறாங்க முதலமைச்சர் பல நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர் அவர் வயதில் முதிர்ந்தவர் 72 வயதுக்காரர் அவருக்கு இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் நேர நெருக்கடிகள் என்பது வேறு இல்ல விஜய் என்ன செய்யறாரு கரூருக்கு இல்ல சார் விஜய் வீட்ல சும்மா தான இருக்காரு ஷூட்டிங் முடிஞ்ச முன்னாடி வீட்ல சும்மா தான இருக்காரு சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட 365 நாள் படப்பிடிப்பு கிடையாது 65 நாள் தான் படப்பிடிப்பு
300 நாள் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. சினிமாக்காரங்களை பத்தி எனக்கு தெரியும். நான் சினிமாவில் பணிபுரிந்தவன், எனக்கு தெரியும். நான் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். சினிமாக்காரர்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க? விஜய் இப்ப 25 நாளா இந்த சம்பவம் நிகழ்ந்த இந்த 25 நாள் 1 மாசம் ஆக போதுல, 1 மாசம் அவர் என்ன பணி செய்தார்னு சொல்லுங்க. நான் முதலமைச்சர் என்னென்ன பணி செய்தார் நான் சொல்றேன். ஒவ்வொரு நாளும் எத்தனை கூட்டங்களை எத்தனை அட்டெண்ட் பண்றாங்க, எத்தனை நிர்வாக ரீதி ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து மாவட்ட ஆட்சியாளர்ல இருந்து மாவட்ட செயலாளர்ல இருந்து உடன்பிறப்பை வாழ்ந்து கேக்குறேன். விஜய் ஏன் போலன்னு கேக்குறேன். அதே நேரத்துல கள்ளக்குறிச்சி மரணம் போன்றவற்றுக்கு ஏன் முதலமைச்சர் போல அப்படின்னு கேள்வி. சரி, அதற்கு பதிலா நிர்வாகம் போச்சுல. இவருக்கு அதுக்கு பதிலா ஆதவர்ஜனா போனாரா, நிர்மல் குமார் போனாரா, புஷியானந்த பார்த்தா கூட்டம் வந்துருமாங்க லட்சக்கணக்கில். எல்லாரும் போனாங்களா? 2ஆம் கட்ட தலைவர்கள் போனாங்களா? ஒத்த எஃப்ஐஆர்ல மொத்த கட்சி காலியாச்சா இல்லையா? ஓடி போனாங்களா? எல்லாருமே தலைமறைவானாங்களா இல்லையா? கட்சியில ஒரு சிலர் தலைமறைவா இருக்கலாம். கட்சியே தலைமறைவா இருப்பதா? இதென்ன நக்சல் பாரி இயக்கமா நீங்க நடத்துறீங்க? புரட்சிகர இயக்கமா நீங்க? இப்போ ரசிகர் மன்ற ஆட்கள் தானே நீங்க. நீங்க என்ன உங்களுக்கு பெரிய அரசியல் புரட்சிகர தத்துவம் இருக்கா உங்களுக்கு? சும்மா வந்து எல்லா கட்சியிலையும் கொஞ்சம் கொஞ்சத்தை பிச்சு வச்சுக்கிட்டு கதம்ப மாலை மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு நான் அண்ணாவை வந்து 67 வந்தாரு, 77 எம்ஜிஆர் வந்தாருன்னு கதம்ப மாலை கட்டி கதை கட்டுறதானே உங்க வேலை. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு? ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தானே நீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அரசியல் மயப்பட்டு இருக்காங்க. லோக்கல் கவுன்சிலரா இருக்கிறவர் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடுராத்துல போன் பண்ணா வருவாருங்க, என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த கேஸ்லன்னா, நம்ம பையங்க விடுங்க, அப்படி ஆள் கிடையாதுங்க, நான் பொறுப்புங்க அப்படி எஸ்டேட் போய் சண்டை போடுவாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு நீதிமன்றத்துக்கு போவதற்கு அச்சப்படுவோம். ஒரு நாள் அரசியல்வாதி ஆகவே முடியாது, நீ கவுன்சிலரே ஆக முடியாது. இந்த மாதிரி ஒரு இந்த மனநிலை கொண்டவர்களால அரசியல் ஒரு நாள் வெல்ல முடியாது. எமர்ஜென்சியை பார்த்து அரசியலை நடத்தியவர்கள் திமுக காரங்க. இவரை பார்த்து பயப்படுறாங்களா? இவர் பெரிய வீரர், வீராதி வீரரு. பின்னங்கால் பிடரில் அடிக்க புறமுதுகு காட்டி ஓடிய கோலைகளை பார்த்து எதற்கு திமுக அச்சப்பட வேணும்? என்ன அரசியல் செஞ்சிருக்கீங்க? போக சொன்னது காவல்துறைன்னு அவங்க சொல்றாங்க சார். காவல்துறை சொல்றாங்க போங்க. 11 நிபந்தனைகள் கொடுத்தாங்க. ஒரு நிபந்தனையாவது கேட்டாங்களா? ஒரு ரூல்ஸையாவது அவங்க ஃபாலோ பண்ணாங்களா? மரத்து மேல ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஏறாம இருந்தாங்களா? டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறலையா? ஜெனரேட்டர் மேல ஏறலையா? நாமக்கல் மருத்துவமனையில உபகரணங்களை உடைச்சு 5 லட்சம் ரூபாய்க்கு அபராதம் கேட்டாங்க இல்ல, காசு கேட்டாங்க இல்ல, அந்த நெருக்கடியை உருவாக்கலையா? இதெல்லாம் ஒரு ஒழுக்கமானு கேட்கிறேன். நாற்காலியில உடைச்சு போடலையா? என்ன நடத்துறீங்க? சினிமா தியேட்டர்ல போய் என்னென்ன வேலை வாப்பியல அதை நீங்க வந்து கட்சி கூட்டங்கிற பேர்ல நடத்திருக்கீங்க. எந்த ஒழுக்கம் இருந்துச்சோங்கட்டா, எந்த பொறுப்பு இருந்துச்சோங்கட்டா? இவ்வளவு அலட்சியமாக பொதுமக்களுக்கு இடையூறு செய்து உயிருக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு, கேடு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒழுக்கக்கேடான ஒரு எதையும் பொறுப்பற்றவர்கள் நீங்க. இது நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க. லும்பன்களாக இருந்து கொண்டு என்ன அரசியல் கட்சி நடத்துறீங்க? பேசுவோம். திரு சேலம் மணிகண்டன், தாவேகாவுடைய அரசியல் செயல்பாடுகள் அப்படின்றது இதுக்கப்புறம் தொடரும் அப்படின்றாங்க. அப்போ நீங்க கேட்ட கூட்டணி இருக்கா இல்லையா, யாரோடு அப்படின்னுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் தானே? திரு பாவலன், தாவேகாவுடைய அரசியல் செயல்பாடுகள் தொடங்குறப்போ தமிழக அரசியல்ல கூட்டணி தொடர்பான குழப்பங்கள் தீர்ந்திரும் தானே? முதல்ல கார்கே, அதாவது நம்ம அப்பாஸ் சொன்ன கருத்தை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சர் அவர்களுடைய நம்ம பேச வேணான்றதா இது நீங்களும் ஆரம்பிச்சு வைக்காதீங்க. இல்ல 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 நானும் எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு. கருத்து வெளியிட்ட சேலம் மணிகண்டன் அவர்களுக்கும் இல்ல சார், என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கடந்துடுறேன். இங்க விஷயத்துக்கு வாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த இன்றைக்கு ஊடக பயங்கரவாதம் என்பதுதான் இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. பயங்கரவாதம் என்பது ஆயுதங்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல. இன்றைக்கு விஜய் வந்து கட்சி தொடங்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு வந்த பிறகு ஏதோ விஜய் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகக்கூடிய அந்த வலிமையும் அறிவும் ஆற்றல் அவருக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு அவரை சுற்றியே வந்து எல்லா ஊடகங்களும் வந்து ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைப்பது என்பது மிகப்பெரிய ஊடக பயங்கரவாதம். இது என்னுடைய கருத்து. ஊடக பயங்கரவாதம். இந்த ஊடக பயங்கரவாதத்தால் தமிழ்நாட்டு அரசியல் களம் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. அது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போகிறது. அரசியல் கட்சிகளும் விஜய் வருவாரு வந்து விட்டார் அப்படின்லாம் சொல்லலையா? அரசியல் கட்சிகளும் விஜயுடைய கட்சி மேல அரசியல் மேல ஈடுபாடு காட்டலையா? சார் என்னன்னா விஜய் அதாவது விஜய் கட்சி தொடங்கும் போது அதை வந்து வரவேற்பதில் ஒரு ஜனநாயக கடமை.
அது வந்து நிறைய பேர் வந்து வரவேற்ற நாங்கள் கூட வரவேற்பு கொடுத்துருக்கோம். ஆனால் அவர் வெளிப்படையாக மாநாட்டு மேடையில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வெளிப்படையாக அறிவிக்கும் போது இதுவரை அவரோடு யாரும் கூட்டணி வைக்கல. அங்கே போனால் விஜய் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்பாரு, அமைச்சர் பதவி கொடுப்பாரு, துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பான்னு யாருமே போகலை. அவருடைய முதல் அழைப்பு விசிகாக்கு தான். நாங்கள் அதை நிராகரிச்சிட்டோம். ஏன்னா அவருடைய அரசியல் தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு அரசியல், தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராத அரசியல், சமூக நீதிக்கு எதிரான ஒரு அரசியல். அவர்கிட்ட கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, தெளிவு இல்லை, தலைமை பண்பு இல்லை. வெறும் ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து இன்றைக்கு தொண்டர்களாக வச்சுக்கிட்டு அவர்கிட்ட எந்த விதமான ஒரு ஒழுங்கு இல்லை. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து அப்பா சொன்ன மாதிரி அவருடைய கட்சி நடவடிக்கையில் எந்த விதமான ஒழுங்கு இல்லை, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டியில் யாருமே இல்லை. அரசியல் என்பது மக்களை இயக்கக்கூடியது, மக்களை வழிநடத்தக்கூடியது. அரசியல் தான் எல்லா விதமான ஒரு தேர்ந்த அனுபவமான கட்சியோட கூட்டணி வச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு கூட்டணி வலை வீசப்படுது. நீங்க பாக்கலையா? அதுக்கு ஒரு முடிவு சொல்ல போறாரு. எந்த கட்சியோட அவர் கூட்டணி வைக்க போறாரு? சரிங்க, அதிமுக வந்து அதிமுக அந்த விருப்பம் இருக்குது. ஆனால் விஜய் தரப்புல இருந்து அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல. அதிமுக வாக்கு வங்கி இல்ல. இல்லை வருத்தம் தெரிவிக்கலனா இதுதான், இது வந்து அவங்களோட நிலைப்பாடா இருக்கலாம். இன்றைக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி உருவாயிருச்சு. ஆனால் பாஜக வெளிப்படையாக நீங்க அறிவிப்பு, அது ஊடகத்தில் பேசக்கூடியவங்க தான் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க, என்டிஏ கூட்டணிக்கு வந்தா ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா பாஜக தலைவர்கள் ஏதாவது அழைப்பு கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. ஆனால் திரைமறைவில் அவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா, விஜயை வந்து மென்மேலும் கொம்பு சீவி திமுகவுக்கு எதிரான வந்து அவர் ரொம்ப மிக ஒரு மூர்க்கத்தனமா அவர் வந்து களத்தில் இறக்கிறது, அதன் மூலமா திமுக வாக்குகளை உடைக்கிறது. இதுதான் வந்து பாஜகவோட அஜெண்டா. ஆனா அதிமுக அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு, ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, மறுபடியும் ஆட்சிக்கு வர துடிக்கிறாங்க. அப்ப விஜயோட வாக்கு வங்கி நமக்கு சேர்ந்தா ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் குமாரபாளையத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகா கொடியை பார்த்த உடனே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்றாரு. தாவேகா தரப்புல இருந்து பதில் சொல்வதற்கு ஆட்களை இல்ல, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, யாருமே களத்தில் இல்ல. அந்த இடத்துல இருந்து அவர் சொல்றாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. யாரோடு சேர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னு நமக்கு தெரியவே இல்லை. கடைசியில பார்த்தா அந்த தொண்டர்கள் கூட அதிமுக தொண்டர்கள் தான் தாவேகா கொடி தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது அம்பலமாயி போச்சு. அதனால வந்து விஜயோட தேவை அதிமுகவிற்கு இருக்கலாம், இன்னும் சில கட்சிகளுக்கு இருக்கலாம். ஆனால் விஜய் தரப்பிலிருந்து தாவேகா தரப்பிலிருந்து இன்னும் வெளிப்படையாக நாங்க யாரோட கூட்டணி வைக்க போறோம்ன்றத அறிவிக்கல. தேவை ஏற்கனவே தேமுதிக கூட இன்னைக்கு வந்து நியூட்ரல் நின்றுட்டு இருக்காங்க. இந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் வெளியில போயிட்டாரு. விஜய வந்து ஒரு பகடக்காயா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பயன்படுத்துவதற்கு பாஜக எடுத்த உத்தி இன்றைக்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்குது. சரி, கூட்டணி விவகாரம் திரு சேலம் மணிகண்டன், விஜய் ஒரு முடிவு எடுப்பார் நினைக்கிறீங்களா? அது அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும் நினைக்கிறீங்களா? கார்கே, நான் நண்பர் பாவலனுக்கு ஒண்ணு கேட்கிறேன். பாசிச பாயாச பாஜக இருக்கிற கூட்டணியில ஒருவேளை விஜய் சேர்ந்தாருன்னா அவர் க்ளோஸ் ஆயிடுவார்ல. தமிழக மக்கள் அவர் அப்படி உரிச்சு தொங்க போட்டுருவாங்க. தோல்வி உறுதி அப்படிங்கிறப்ப சைஸா புடிச்சு அவர் அந்த பக்கம் தள்ள பாருங்கண்ணே. நாம ஏன் பதட்டப்படணும்? அந்த பக்கம் போனா விஜயோட ஆட்டமே க்ளோஸ். நாம ஏன் விஜய் போக மாட்டார் அப்படின்லாம் சொல்றோம். நானும் நினைக்கிறேன் விஜய் பெருசா ஜெயிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால பாசிச பாயாச பாஜக இருக்கிற பக்கம் அவர் அப்படி தள்ளி விட்டீங்கன்னா அவரோட ஆட்டமே முடிஞ்சு போயிடும். ஆனா ஏன் அப்படி பதற்றம்னு தெரியல எனக்கு. முதல்ல இப்பதான் கார்கே உங்க டிவியில பார்த்தேன், பனையூரில் அனைத்து எல்லாத்தையும் சந்திக்க போறார் அப்படின்னு. விஜய் அவர்களுக்கு ஒரு தோழமை சுட்டுதலா சொல்றேன், தற்கொலைக்கு சமம். நீங்க சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களுடைய இல்லம் தேடி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போக சொல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல எங்கேயாவது நீங்க நாமக்கல்லையோ இல்ல அதே கரூர்லயோ போய் சந்திச்சு அவங்க துக்கத்தை அப்பயே கேட்டிருக்கணும். அதான் கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டா சின்னாயி செத்து போனதுக்கு வந்தானோ அப்படிங்கிற மாதிரி தான் குழந்தைய கணவனை மனைவி எழுந்த 41 பேர் அந்த குடும்பத்தை அடுத்த நாளே போய் வாரி அணைச்சு நெஞ்சோட ஐயோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நீ கொடுக்குற 10 100 கோடிக்கு அது சமம். அதை விட்டுட்டு நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க போறதா இருந்தா அமெரிக்க FBI போலீஸும் இந்திய ராணுவத்தையும் வேணா பாதுகாப்பு கொடுக்கலாமா? என்னங்க பேச்சு இது? நாளைக்கு போங்க, ஒரு நான் சொல்ற மாதிரி வீடியோ விடுங்க, யாரும் எந்த ரசிகரும் என் கிட்ட வரக்கூடாது, துக்கம் விசாரிக்க போறேன், என் அன்பு ரசிகர்களே இதனுடைய கட்டளை,
அப்படின்ட்டு சொல்லி போனீங்கன்னா நீங்க தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு கட்டளை போட்ட உடனே அதெல்லாம் மதிச்சு உங்க ரசிகர்கள் வந்து நடைமுறைப்படுத்தினாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல அதை பண்ண பாருங்க. அப்படி கூப்பிட்டு போய் நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேங்க. அதிமுக இப்ப இருக்கிற இந்த கூட்டணியே 140 150 இடத்துல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா அதிமுக தலைவர்கள் திரும்ப திரும்ப அழைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, விஜய் ஒருவேளை இந்த பக்கம் சேர்ந்தால் திமுகவிற்கு 1967 காங்கிரஸோட கதை எப்படி முடிஞ்சதோ 2026 திமுக கதையை முடிக்கிறதுக்கு இட்ஸ் a political disaster for DMK. அதற்காகத்தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். கரூர் நிகழ்வுக்கு பிறகு தாவேகாவுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு அதிமுக நினைக்குதா? நிச்சயமாங்க. அதாவது அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி வரணும், 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வரணும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் இந்த 7.5 கொடுத்த திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு போகணும். 2011 அவங்க அப்பா கொடுத்ததோட மோசமான ஆட்சியை கொடுத்த இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிடுங்கிற மக்கள் அதிகப்படியா இருக்கிறதுனால உறுதியா அதிமுக, பாஜக, பனையூர் பாமக இந்த 3 கட்சியை 150 இடத்தை ஜெயிக்கும். அதே மாதிரி அண்ணன் பாவலன் சொன்னதை நான் நிச்சயமா ஏத்துக்கிறேன். ஊடக பயங்கரவாதம் அப்படின்னு அவர் சொன்னது முழு மனசோட ஏத்துக்கிறேன். அதே சமயத்துல தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாவும் வைக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் சாலையில போனார்னா அவர் காரை பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஓடி போயிருங்க. இல்லைன்னா அவரே போய் இடிச்சுட்டு தவறான கருத்து. நீங்க கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அது கூட இன்வெஸ்டிகேஷன் நீதிமன்றத்துல இந்த வார்த்தைக்கு நீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். தேவையில்லாத நீங்க பாருங்க. நான் உலகத்துக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இங்க உட்கார்ந்து அரசியல் பண்றீங்களா? அந்த வழக்கு சாதி அரசியல் பண்றீங்களா? சாதி அரசியல். நான் ராஜகம்பீரன் விஜய் இந்த நிகழ்வுக்கு பிறகும் தாவேகாவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதனால தான் மற்ற கட்சிகள் அழைக்கிறது. அது வந்தது அப்படின்னா திமுக கூட்டணிக்கு பெரிய தோல்வியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திமுக தோற்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களின் விருப்பம் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பின்பு தாவேகாவை முதன்மை சக்தியாக கருதாமல் எங்களோட வாங்க ஆர்பி உதயகுமார் என்கிற முன்னாள் அமைச்சர் வந்து என்ன அழைக்கிறார்னா, நீ தனியா நின்றீங்கன்னா நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தா திமுக அழிச்சிரும், திமுக ஆட்சிக்கு வந்தா எதிர் அணிகள் உங்களை அழிச்சிரும், அதனால நீங்க வந்து எங்க பக்கம் வாங்கன்னு சொல்லும் போது அதிமுக பாதுகாப்பு வழங்குறோம் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா தாவேகா பலவீனப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அதை அழைக்கிறாங்க. அதே மாதிரி பாஜகவும் கூட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, இந்த நெரிசல் மரணத்தை பயன்படுத்தி கொண்டு தங்கள் பக்கம் அழைப்பு விடுறாங்க. அப்ப பலவீனப்பட்டு கிடக்கிறார்கள், தாவேகா பின்னடைவை சந்தித்திருக்கிறது, பொதுமக்கள் மத்தியிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதை இழந்திருக்கிறது, நன்மதிப்பை இழந்திருக்கிறது என்கிற அடிப்படையில தான் அழைக்கிறாங்க. அதனால முதன்மை சக்தியை யாரும் அழைக்கல, அவங்க துணையா தான் சபார்டினேட்டா வந்துட்டாங்க அப்படின்றதால கூப்பிடுறாங்க. ஆமாங்க, பல்லக்குல நாங்க ஏறுறோம், நீங்க பல்லக்கு தூக்குறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல. அப்ப தாவேகா வந்து பல்லக்குல ஏறுற இடத்துல அதுவும் பலம் தானே சார். திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா அதுவும் பலம் தானே. விஜய்க்கு ஒரு 5% கூட்டணியை 10-15 விட்டுருங்க, 5. திமுக கூட்டணியை யாரும் வீழ்த்த முடியாது. முதல்ல கல யதார்த்தம் என்பது என்னவாக இருக்குன்னா, எல்லாரும் உதிரிகளாக இருக்கிறார்கள், எங்களுக்கு எதிரிகளே கிடையாது திமுக. இறுதி கருத்து சார் நான் சொல்லி எடுத்துக்கிறது அரண்டவங்கன்னுக்கு ரெண்டெல்லாம் போய் சார் ஆதவ அர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு போனால் நம்ம பார்க்க தான் செஞ்சோம், பத்திரிகையாளர் சந்தி பார்க்க தான் செஞ்சோம். வீட்டு வாசலில் ஏன் வெயிலில் நிற்கிறீங்க உள்ள, அப்போல்லாம் வந்து ஏன் பிடிக்கல, யார் ஒளிஞ்சு மறைஞ்சா அப்படின்னு மக்களில் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே வெளியில் தான் இருந்தாங்க. இன்னொன்று சொல்லும் போது இருக்கிறார் சார், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நிர்பந்தம், வேணும்னு கூப்பிட்றார். அவர் தான் பெரிய கட்சி வரணுன்றார், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடி பறக்குதுன்றார், போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான் ஆனால் மாப்பிள்ளை தான் இவர் ட்ரெஸ் எந்த இல்லைன்னு சொல்கிற மாதிரி அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறார். விஜய் அவர்கள் வருகை வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி 10 வருஷம் இப்போ 10 வாட்டி தோற்றுருக்கிறார், ஆட்சிக்கு வந்துடலான்ற ஒரு அல்ப ஆசையில் அவர் பேசியிருக்கார். இவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார்ல, பாஜக கூட்டணியில் நான் இருக்கக்கூடிய இடத்துல நான் போக மாட்டேன், கொள்கையான எதிரி, பாசிசைதான் எதிரின்னு சொல்லிட்டார். நான் கேட்குறேன், நம்ம தாகூர் அவர்கள் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து எங்களுக்கு சீட்டு கீட்டு அதிகமாக கொடுக்கலன்னா நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கிடுவோம் அப்படின்றார். இப்போ யார் கூட சிறப்புது காங்கிரஸ், எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கிடுவோம். வேணுகோபால் என்ன சொல்லிட்டு இருக்கிறார், எதுக்கு வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருந்து இங்கே முதன்மை சக்தியாக இருக்க முக ஸ்டாலினை விட்டுட்டு இங்கே வந்து விஜய் அவர்கள்ட்ட பேசுகிறார். அப்போ ஆட்சி மாற்றம் வந்தால் பாஜக
இல்ல மு க ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லிட்டு பேசியிருக்காரு. பாஜக இருக்கிற இடத்துல காங்கிரஸ் போகாது. ஓகேவா? எடப்பாடி கூட பாஜக இருக்கிற போகாது. அப்போ நாங்க எதிர்க்கட்சியா மாத்திருவோம்னா எதை நோக்கி சொல்றார்? அப்போ விஜய் அவர்களை பார்த்து ஏன் காங்கிரஸ் களம் இறங்குது? விஜய் அவர்களை பார்த்து ஏன் எடப்பாடி இன்னொன்னு சொல்றாரு சார், விஜயின் தலைமையில் கீழ் கூட்டணி அமைப்பு தினகரன் அவர்கள் பேசுறாரு. இதே 4% வாக்கு வச்சுக்கோ. அப்போ ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டுல ஒரு மெகா கூட்டணி அமைக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறார். விஜய் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் 2026 தேர்தல் களங்காண போறான்னு தான் சொல்றேன். ஓகே மணி, ஒரே வார்த்தை ஒண்ணு இல்ல. அண்ணா திமுக ஒருபோது விஜய்க்கு எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குல்ல. கெட்ட குடும்பத்தை சந்திக்கும் போகும் தளபதி விஜய் அவர்களே வருக வருகன்னு போஸ்ட் அடிச்சு கேவலப்படுத்தாம பாத்துக்கிட்டேன். ஓகே, பொறுத்து பார்க்கலாம். விஜயினுடைய இந்த சந்திப்பு கரூர் துயரத்தில் சிக்கியவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை மீட்குமா, அரசியல் அரங்கத்தில் தாவேகாவின் அடுத்த தெளிவை கொடுக்குமான்றதை பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியுடன்.